வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு நியூசிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் T20 நடந்து முடிஞ்சுது. நியூசிலாந்து வந்து ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா 186 for 5 இருந்தாங்க. ஸ்ரீலங்கா வந்து 45 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து நியூசிலாந்து வந்து செகண்ட் T20 வின் பண்ணிட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் T20 சீரீஸ். இதில் வந்து நியூசிலாந்து வந்து 2 வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீரீஸ் வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். லாஸ்ட் T20 மேட்ச் ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்கன்னா ஒயிட் வாஷ்லேருந்து தப்பிக்கலாம். இல்லைனா நியூசிலாந்து வந்து தேர்ட் T20 மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா 186 ரன்ஸ் அடிச்சாங்க 20 ஓவர்ஸில். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டிம் ராபின்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 41 ரன்ஸ் நல்லா சூப்பராக விளாண்டாருன்னே சொல்லலாம். எகெயின் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாரு. ஏன்னா இப்போ டெவன் கான்வே அவர் இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சான்ஸை வந்து அவர் நினச்சா வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம். பட் 2 T20 சொதப்பிட்டாரு. மேபி தேர்ட் T20யில் ஒரு ஃபைனல் T20யில் ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு. எப்படி பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் ஒன் டவுனாக வந்த மார்க் சப்மேன் அவர் பார்த்தீங்கன்னா 43 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடாருன்னே சொல்லலாம். தென் கிளென் ஃபிலிப்ஸ் அவரால் முடிஞ்ச 23 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். ஒரு குட்டி கேமியோன்னே சொல்லலாம். தென் டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பினூரா ஃபெர்னாண்டோ கிட்ட வந்து ரன் அவுட் ஆகிட்டார். தென் ஃபைனலாக வந்த மிச்சல் ஹே அவர் இருக்கார் விக்கெட் கீப்பர். அவர் பார்த்தீங்கன்னா 41 ரன்ஸ் அடிச்சிருந்தார். குயிக்காக அடித்ததுனால தான் வந்து நியூசிலாண்டு வந்து 186 for 5 வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு நல்ல சாலிடான ஸ்கோரை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நியூசிலாந்து வந்து பண்ணாங்க. ஸ்ரீலங்கா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா திஷா பாத்திரானா நூவன் துஷாரா 2 பேரும் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. தென் வனிண்டு அசரங்கா பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் வந்து நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா 141 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. 19.1 ஓவர்ஸில் அவங்களால 141 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது. இதனால பார்த்தீங்கன்னா 45 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து ஸ்ரீலங்கா வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் யார் நல்லா பேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த T20 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா பத்தும் நிஷாங்கா அவர் ஒரு நல்ல பேட்டிங் ஆடினார். 37 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் ஒன் டவுனில் வந்து குசால் பெரேரா பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருந்தார். 48 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் கேப்டன் ஷரித் அசலாங்கா அவர் வந்து டீசெண்டாக ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து பேட்டிங்கில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மற்ற எந்த பேட்ஸ்மேனுமே வந்து அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதனால இந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்கோப் டஃபி அவருக்கு ஃபஸ்ட்டு பாராட்டுனே சொல்லலாம். ஏன்னா அவர் கிடச்ச அந்த 2 T20மே வந்து நல்லா யூஸ் பண்ணாருன்னே சொல்லலாம். லாஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா 3 for 21 நல்ல எக்கனாமிக்கலாக போட்டார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதை விட எக்கனாமிக்கலாக போட்டாருன்னே சொல்லலாம். 4 for 15. ஸோ ஒரு ஹியூஜ் ஸ்பெல்னே சொல்லலாம் ஜாக்கோப் டஃபி. தென் கேப்டன் மிச்சல் சாண்டர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். 22 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்போவுமே மிச்சல் சாண்டர் வந்து எக்கனாமிக்கலாக போடுவார். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து ஒரு நல்ல சாலிட் ஸ்பின்னர் இருந்தாங்கன்னே சொல்ல முடியாது. லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருந்தார். ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் இந்த டைம் வந்து ஒரு கன் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க, மிச்சல் சாண்டர் எடுத்திருக்காங்கங்கிறப்போ வந்து அவங்க வந்து வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. தென் மேட் ஹென்ரி பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸில் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 31 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. தென் மைக்கேல் பிரேஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 19.1 ஓவர்ஸில் 141 ரன்ஸ் அடித்து இந்த மேட்சை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. நியூசிலாண்டோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஹே விக்கெட் கீப்பர் பேட்டர் அவர் பார்த்தீங்கன்னா 41 ரன்ஸ் அடிச்சிருந்தது. தென் ஒன் டவுனில் வந்த சாப்மேன் வந்து ஒரு 43 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டிம் ராபின்சன் அவர் வந்து ஒரு 41 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைடை வந்து ரீபில்ட் பண்ணுறாங்க. நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் கொண்டு வந்து இப்போலேருந்து அவங்க டீமை வந்து 2026 அந்த T20 வேர்ல்டு கப் நோக்கி வந்து அவங்களோட டீமை வந்து பில்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் கேப்டன் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் T20 ரிவ்யூலே சொல்லியிருந்தேன். மிச்சல் சாண்டர் தான் வந்து இனி ஃபுல்லாக வந்து நியூசிலாண்டோட ஒயிட் பால் டீமை வந்து கேப்டன் பண்ண போகிறாரு. 2 T20 வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு நல்ல கேப்டன்சி பண்ணாருன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நியூசிலாந்து எப்படி பண்ணாங்கங்கிறத ஒரு டாப் லெவல் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன்ஃபால் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களால வந்து பிளே ஆஃப்கே குவாலிஃபை ஆக முடியல. ஈவன் குரூப் ஸ்டேஜ்லேயே வந்து வெளில போயிட்டாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து அவங்களோட டீமை வந்து ரீபில்ட் பண்ணுறாங்க. நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் வராங்க. ஜாக்கோப் டஃபி பார்த்தீங்கன்னா 2 T20லையுமே வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த T20லையுமே மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு அவர் கிடைக்குங்கிறத நம்ம நினச்சோம். பட் அவர் கிடைக்கல. மிச்சல் ஹே கடைசியில் வந்து ஒரு 41 ரன்ஸ் அடித்ததுனால அவருக்கு கொடுத்துட்டாங்க. பட் டிசர்வ் டு மேன் ஆஃப் தி மேட்ச்னே சொல்லலாம் ஜாக்கப் டஃபி. ஸோ தேர்ட் T20 பார்க்கலாம். ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணாங்கன்னா அந்த ஒயிட் வாஷ்லேருந்து தப்பிக்கலாம். எப்படி அவங்க பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நியூசிலாந்து வின் பண்ணாங்கன்னா மிச்சல் சாண்டர் கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வாஷ். ஸோ இது வந்து மிச்சல் சாண்டருக்கு வந்து இன்னுமே பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா அடுத்த அப்கமிங் சீரீஸ்லாம் நிறைய வருது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு வருது. ஸோ அதில் நியூசிலாந்து எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். மிச்சல் சாண்டர் கேப்டன்சியில் ஒரு பிக் டோர்னமெண்ட்டை வந்து மிச்சல் சாண்டர் லீட் பண்ண போகிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் டோர்னமெண்ட். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு.
ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை மிச்சல் சாண்டனர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இப்போது சீரீஸ் ஆடுறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஈஸினே சொல்லலாம். ஏன்னா சீரீஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கேப்டன்சியில் ப்ரெஷர் தராது. எப்போ நீங்கள் பிக் டோர்னமெண்ட் போகிறீங்களோ அங்கே தான் வந்து ரியல் ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்கன்னே சொல்லலாம். ஸோ அதை எப்படி மிச்சல் சாண்டனர் ஹேண்டில் பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம். ஸோ தேர்ட் T20யோட மேட்ச் அப்போ வந்து நான் ரிவ்யூக்கு வரேன். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.